சேதமடைந்த கூந்தலின் பிரகாசத்தை மீட்டெடுக்கவும் நேர்த்தியான மற்றும் நேரான கூந்தல் தோற்றத்தை அடைய நீங்கள் விரும்பினால் KT Professionals Brazilian Tanning Therapy BTT2 Botox உங்களுக்கு சிறந்த தீர்வாகும். அனைத்து சிறந்த தலைமுடிக்கான நடைமுறைகளும் விரிவான வாடிக்கையாளர் ஆலோசனையுடன் செயல்படுத்தப்படுகிறது. இது ஒரு புரட்சிகரமான சிகிச்சையாகும். இதில் முடியின் நிறம் மாறவோ அல்லது மங்கவோ செய்யாது. வாடிக்கையாளரின் முடியின் அமைப்பை சரிபார்த்து உங்களின் தேவைகளை புரிந்து கொண்ட பின்னர் இதற்கான செயல்முறைகள் உறுதி செய்யப்படுகிறது. இந்த சிகிச்சை குறித்து நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்ட பின்னர் ஹேர் தெரப்பியின் குளோரிஃபையிங் ஷாம்புவை கொண்டு தலைமுடியை ஒரு முறை அல்லது 2 முறை நன்றாக சுத்தம் செய்யப்படும். கன்னிமுடி 3 முறை சுத்தம் செய்யப்படும். ஆனால் ரசாயனம் கலந்த முடிக்கு 2 முறை மட்டுமே போதுமானது. குறிப்பாக இந்த ப்ராடக்டை தலையில் மசாஜ் செய்யவோ அல்லது உச்சம் தலையில் தேய்க்கவோ கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முடியை சுத்தம் செய்த பின்னர் 100% தலையில் ஈரம் இல்லாமல் நன்கு டவலில் உலர்த்தி முடியில் இருந்து தண்ணீர் சொட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இதைத் தொடர்ந்து முடியை சம பாகங்களாக பிரிக்கவும். பெரும்பாலான முடி வகைகளில் தொகுதிக்கு ஏற்ப 4 அல்லது 5 பிரிவுகள் செய்யப்பட வேண்டும். ரசாயன சிகிச்சை போலவே வாடிக்கையாளரின் தலைமுடிக்கு சிகிச்சைக்கு முன்பு கையுறைகளை அணிவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மருதாணி சிகிச்சை அல்லது கன்னிமுடி மற்றும் சேதமடைந்த கலர் சிகிச்சை முடிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு தயாரிப்புகள் பயன்படுத்தப்படும். இப்போது முடியின் பகுதியில் ஒன்றின் பின் ஒன்றாக போதுமான அளவு சிகிச்சைக்கு பயன்படுத்துங்கள். உங்களுக்கான ப்ராடக்ட் சம அளவில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கழுத்து பகுதியில் இருந்து தொடங்கி முடியின் நுனி வரை வந்து உச்சந்தலையில் இருந்து அரை அங்குல தூரத்தில் சிகிச்சைக்கான ப்ராடக்டை தடவவும். தோள்பட்டை நீளமுள்ள முடிக்கு பரிந்துரைக்கப்பட்ட தயாரிப்பின் அளவு 30 இருந்து 35 மில்லிக்கு இடையில் இருக்க வேண்டும். நடு இடுப்பு அளவுள்ள நீளமுடிக்கு 40 இருந்து 45 மில்லியும் மற்றும் இடுப்பு நீள அளவுள்ள முடிக்கு 50 இருந்து 55 மில்லி உபயோகிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரிவுக்கும் சிகிச்சைக்கு தொடரவும். சிகிச்சை முடிந்ததும் உங்களுடைய முடி நன்கு சீப்பினால் சீவப்படும். இப்போது உங்கள் தலைமுடியை மடிக்கவும். இந்த சிகிச்சையின் போது கன்னிமுடி, மருதாணி பூசப்பட்ட முடி அல்லது அடர்த்தியான கூந்தலுக்கு 60 நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். ரசாயனம் கலந்த முடிக்கு 45 நிமிடங்கள் அப்படியே விடவும் மற்றும் எரிந்த முடிக்கு 35 இருந்து 40 நிமிடங்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். இதற்கு பிறகு நடுத்தர வெப்பத்தில் மெல்லிய பகுதிகளை எடுத்து முடியை 100% பிரித்து உலர வைக்கவும். செயல்முறை முடிந்ததும் ஒவ்வொரு பகுதியையும் ஒரு செராமிக் பிளேட் ஹேர் அயன் மூலம் தேவையான வெப்பநிலையில் முடி வகையை பொறுத்து 6 அல்லது 7 ஸ்ட்ரோக்குகளுடன் அயன் செய்யவும். கன்னி முடிக்கு அயனின் வெப்பநிலை 210 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். நிறமூட்டப்பட்ட அல்லது ரசாயன சிகிச்சை செய்யப்பட்ட முடிக்கு சலவை வெப்பநிலை 190 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும். அதிக பதப்படுத்தப்பட்ட அல்லது உலர்திறன் கொண்ட முடிக்கு சலவை வெப்பநிலை 170 டிகிரியாக இருக்க வேண்டும். முழு செயல்முறையின் மிக முக்கியமான பகுதி முடி இருப்பு ஆகும். எனவே 5 இருந்து 6 மாதங்கள் வரை நீடித்த விளைவுகளை உறுதி செய்ய முடியும். இப்போது சிகிச்சை முடிந்துவிட்டது. முடி எவ்வளவு மென்மையாகவும் நேராகவும் பளபளப்பாகவும் கலகலப்பாகவும் மாறிவிட்டது என்று பாருங்கள். இது சரியான பளபளப்பான மற்றும் ஆரோக்கியமான முடியின் வரையறை. நீண்ட கால முடிகளை அதிகரிக்க வாடிக்கையாளர்களுக்கு குறைந்தது 48 மணி நேரத்திற்கு முடியை கழுவ வேண்டாம் என்று ஹேர் தெரப்பியில் பரிந்துரைக்கப்பட்ட பின் பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்படுகிறது.